மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி சில வருஷங்கள் ஆயிருக்கும். அவளுக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. அதனால பல பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. பல கோயிலுக்கு போயிருப்பாங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த புத்திர பாவம் கிடைச்சிருக்காது. அதுக்கு என்ன காரணம்? பார்க்கும்போது, ஜாதகத்தில அவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா, அவங்க குலதெய்வம் பிரச்சனை இருந்திருக்கலாம். அதுவும் இல்லன்னா, அவங்க பெத்தவங்க ஏதோ ஒரு பெரிய கர்ம வினை செஞ்சிருக்கலாம். இல்ல ஒரு சாபமாவும் இருந்திருக்கலாம். இல்ல யாராவது அந்த குடும்பத்துக்காக வாரிசே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாந்திரீக வேலைகள செஞ்சிருக்கலாம். அதனால அந்த குடும்பம் என்ன முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காது. அப்படி மீறி அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா, ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு அது இந்த உலகத்த விட்டு போற மாரி ஆயிடும். அது இல்லாத அந்த குழந்தைங்கள் இது மாரி கூட நடக்கும். எப்படின்னா, அபார்ஷன் கூட ஆயிடும் சில பேருக்கு. அந்த மாரி சூழ்நிலை, அந்த மாரி பிரச்சனையில இருக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கிறதுக்கு, நான் சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா? இதுல நம்ம விடுபடலாமா? வெளிய வரோமா? உங்களுக்கு நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் உங்களோட சூழ்நிலை. ஆனா, இதுல ஒரு முக்கியமான ஒரு சக்தி என்னன்னா, இந்த 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 ஒரு அற்புதமான இந்த சக்தி இது. வீரபத்ரர்ன்னு சொல்லிட்டு ஒரு சக்தி. இந்த சக்திய பூஜை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிரச்சனையிலருந்து விடுபடலாம். உங்களோட எப்படிப்பட்ட செய்வின கோளாறோ, ஏவலோ, கர்ம வினையோ எதுவா இருக்கட்டும். உங்களுக்கு அந்த வீரபத்ரரோட சக்தியால அது விடுபடும். குழந்தை பாக்கியம் உருவாகும். புத்திர சந்தானம் ஏற்படும். உங்க குடும்பத்துல வாரிசுகள் வரும். இது கண்டிப்பா வரும். ஏன்னா, வீரபத்ரரோட சக்தி அப்படிப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர்னா, அவரு தோன்ற ஒரு விஷயமே அநியாயத்த அழிக்கன்றதுக்காக தான். யாரெல்லாம் தப்பு செய்றாங்களோ, அவங்கள தண்டிக்க அவரு தோன்றதுன விஷயமே அவர்தான். அதுக்கு தான் அவர் தோன்றது வீரபத்ரர். ஏன்னா நெறைய விஷயம் சொல்ல முடியல. அதனால தான் அது நம்ம யோசிச்சு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி சொன்னாலும் அது தப்பா போயிடுமோ, தவறான இடத்துல போய் சேர்ந்துச்சுன்னா, அது மக்களுக்கு அது கஷ்டமா வருதுன்னு சொல்லி தான் அந்த வார்த்தைகள் சொல்லாம, எது சொல்லணுமோ அது சொல்றேன். ஏன்னா வீரபத்ரர் அவ்வளோ மகத்துவமான சக்தி. என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்த சக்திய வச்சுட்டு. அதனால நீங்க வீரபத்ரர் பூஜை பண்ணுங்க. உங்க குடும்பத்துல வாரிசுகள் கண்டிப்பா பொறக்கும், வளரும். அப்படி அந்த அந்த குழந்தைகள் பொறந்தாலும் எந்த பாதிப்பு இல்லாத அது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். அதனால வீரபத்ரர் பூஜை பண்றது எப்படி? என்ன எந்திரம் பூஜை பண்ணணும்? என்ன மந்திரம் பூஜை பண்ணணும்? என்ன படையல் வச்சு பூஜை பண்ணணும்? ஆனது என்கிட்ட கேளுங்க. நான் சொல்றேன். என் நம்பர் கீழ தரேன். தொடர்பு கொள்ளுங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.